வணக்கம். இப்போ சில பேர் வந்து சொல்லுவாங்க, நான் ஆட்சிக்கு வந்துட்டேன் அப்படின்னா ஊழல் வந்து ஒழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கணப்பொழுதிலே ஊழல் ஒழிஞ்சிரும் அப்படிம்பாங்க. ஊழலை பற்றிய சரியான அறிவு இருக்கிறவங்க இந்த கருத்தெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஒருவர் உண்மையிலே ஊழலுக்கு எதிராக செயல்படணும்னு நினைக்கிறாருன்னா அவர் 2 விஷயங்களை சொல்லணும். நான் செய்கின்ற செயல்பாடுகள் வெளிப்படைத்தன்மையாக இருக்கும், 1. 2வது, நீங்கள் என்னை எப்போ வேணால் கேள்வி கேட்கலாம். இதை சொல்லாமல் ஊழலை ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறவங்க சும்மா மக்களை நயங்காட்டுறாங்கன்னு தான் அர்த்தம். அப்போ ஊழல் அப்படின்னா லஞ்சம் மட்டுமா? லஞ்சம் ஊழலில் ஒரு பகுதி. பெருவாரியான ஊழல்களில் பணம் இருக்காது. அங்கே மக்களிடத்திலிருந்து அதிகாரம் பறிக்கப்படும், ரகசியமாக நடக்கும், வெளிப்படைத்தன்மை இருக்காது. சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களை சட்டம் என்று சொல்லி சட்டசபை மூலமாக அங்கீகாரம் அளிக்கப்படும். சட்டத்தின் ஆட்சி முறைக்கு ஒவ்வாத ஊழல் செயல்பாடுகள் உத்தரவுகளாக பிறப்பிக்கப்படும். இவை அனைத்தும் ஊழல் செயல்பாடுகள். ஆகையினால யார் ஆட்சியில் அமர்ந்தாலும் தொடர்ந்து மக்கள் அவர்களை கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு கணப்பொழுதில் ஊழல் ஒளிந்து விடாது. ஊழல் இருக்கிறதா இல்லையாங்கிறத மக்கள் தொடர்ந்து ஒரு மக்களாட்சி முறையில் கண்காணித்துக் கொண்டே விழிப்புடன் இருக்க வேண்டும். அதனால இப்போது இந்த சமயத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அளவில்லா கார்ப்பரேட் ரகசிய ஒன்றிய அரசு தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கக்கூடிய தேர்தல் பத்திர திட்டத்தை உச்சநீதிமன்றம் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு சொன்னாங்க. தொடர்ந்து விழிப்புடன் ஊழலை பற்றிய புரிதலோடு தெளிவாக இருங்கள். நன்றி.